என்ன தம்பி மறுபடியும் எங்கிட்ட போய் கொடுத்துட்டீங்களா? உருட்டிக்கிட்டே வர்றிய? அதெல்லாம் இல்லைண்ணே, பெட்ரோல் விற்கிற வேலைக்கு பேசாமல் வண்டியை தள்ளிட்டே போயிடலாம். அதுக்கு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே? அண்ணே, நானே பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னு தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன், ஏன்னே சோதிக்கிறீங்க? இதையே சோதனைங்கிறீங்களா? அப்போனா அண்ணன் உங்களுக்கு ஒரு உண்மையான சோதனை வைக்கிறேன். அதில் பாஸ் ஆனியன்னு வைங்களேன், உங்கள் பெட்ரோலுக்கு அண்ணன் பொறுப்பு. அப்படி என்ன சோதனை? அப்படி கேளுங்க. உங்களுக்கு சாலை விதிகள், ரோட் ரூல்ஸ் பற்றியெல்லாம் என்னென்ன தெரியும்? ரோட்டில் போகும்போது எப்பவுமே லெஃப்ட்டில் தான் போகணும், ரெட் சிக்னல் போட்டால் நிற்கணும், அப்போ வெள்ளை கடை தாண்டி போகக்கூடாது, கிரீன் சிக்னல் போட்டால் தான் போகணும், வளையும் போது இண்டிகேட் போகணும், நைட்டில் லைட் போட்டு தான் வண்டி ஓட்டணும், ஹெல்மெட், இன்சூரன்ஸ், லைசன்ஸ், ஆர்எஸ் புக் இதெல்லாம் கண்டிப்பாக வச்சிருக்கணும், ஓவர் ஸ்பீடாக போகக்கூடாது. முக்கியமாக நம்ம எவ்வளோ அவசரமாக போனாலும் ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டு தான் போகணும். 15 வருஷமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இது தெரியாதா எனக்கு? தம்பி அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். இதுவா? இது ஜீப்ரா கிராசிங்கு. இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறவங்க எங்கேனாலும் திருதுப்புன்னு ரோடு கிராஸ் பண்ணிடக்கூடாது. இந்த கோடு போட்டிருப்பாங்க இதுக்குன்னு, இந்த கோடு வழியாக தான் போகணும் வரணும். கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். இப்போ இந்த ஃபோட்டோ காட்டுறேன், இதுக்கு என்ன அர்த்தம்? இது நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, ரோட்டில் கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோட்டுக்கு லெஃப்ட்டில் தான் போகணும் அப்படின்னு. அது ஒரே மாதிரி கோடு போட்டிருக்க வேண்டியதானேயா? ஏன் ஒரு இடத்துல விட்டு விட்டு போட்டிருக்காங்க, நீளமாக போட்டிருக்காங்க, மஞ்சள் கலரில் போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆமாம்ல, ஆமாம், எதுக்கு இப்படி போட்டிருக்காங்கண்ணே? சிக்கனியலா? வேணும்னா சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்கண்ணே. யா, ரோட்டில் இப்போ ஒரே கோடா நீளமாக இல்லாமல் விட்டு 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 போட்டிருக்காங்கல்ல, நம்ம ஊர் ரோட்லலாம் நிறைய நீங்கள் அந்த மாதிரி இதை பார்க்கலாம். அது எதுக்குன்னா, நீங்கள் சொன்னது சரிதான், ரோட்டில் எப்பயுமே அந்த கோட்டுக்கு இடது போகிற மாதிரி நம்ம போகணும். ஆனால் இப்போ வலது பக்கத்துலேருந்து வண்டி எதுவும் வரலேன்னு வைங்களேன், அப்படி விடுபட்ட கோடாக இருந்துச்சு அந்த ரோடு அப்படின்னா, நம்ம அதை வந்து ஓவர்டேக் பண்ணி இப்படி வலது பக்கத்தை எடுத்து இப்படி முந்தி போய்க்கிறலாம். இதுக்கு தான் விடுபட்ட கோடு போடுறது. அதே இது தொடர்கோடு நீளமாக இருக்குது, எங்கேயுமே விடுபடாமல் இருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இதுதான் விஷயம். அதே இது மஞ்சள் கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா, அதுவும் தொடர்கோடு நீளமாக தான் போட்டிருப்பாங்க, மஞ்சள் கோடு போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்றப்ப வலது பக்கம் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கிறலாம். இது மஞ்சள் கோடு எதுக்கு நீளமாக போடுறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் வெள்ளைக்கு பதிலாக மஞ்சள் கோடு போட்டிருப்பாங்க. அதே இது 2 மஞ்சள் கோடு போட்டிருப்பாங்க, அது நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது, ஏன்னா டேஞ்சரஸான இடம், ரொம்ப வந்து இதான இடத்துல தான் அந்த 2 மஞ்சள் கோடு நீளமாக ஒரே இதில் போட்டிருப்பாங்க. அது கண்டிப்பான முறையில் ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது, இது ரொம்ப ஆபத்தான இடம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக போடுறதுயா. இதுதான் இந்த கோடுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் விஷயம். ஓ, அப்போ இதுக்கு இதான் அர்த்தமா? ஆமாம், இதெல்லாம் 8ஆம் கிளாஸ்லேயே படித்து தெரிஞ்சிருந்துருக்கணும். வேலை வெட்டி இல்லாமலா சும்மா வித்தியாசமாக ரோட்டில் கோடு போட்டு வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமாண்ணே, இத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறேன், எனக்கு தெரில பார்த்தீங்களா? அது ஒன்றும் தெரியலைங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னு வைங்களேன், நமக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி தரல. இப்போ நாளைக்கு நீங்கள் வண்டியில் போறிய, உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போறியன்னா, அப்பா ஏன்பா இந்த கோடு விட்டு விட்டு போட்டிருக்காங்க, ஏன்பா இங்கே கோடு ஒரே கோடா போட்டிருக்காங்கன்னு பிள்ளை கேட்கும்போது, ஏய் நொய் நாம சும்மா வரமாட்டேன் அப்படின்னு அதட்டாமல், விட்டு விட்டு போட்டிருந்தா முந்தி போகலாம்ப்பா, தொடர்ந்து போட்டிருந்தா போகக்கூடாதுப்பா, மஞ்சள் போட்டிருந்தா அது வந்து வெளிச்சம் தெரியலன்னு போட்டிருக்காங்கப்பா, அங்கே வந்து நம்ம போய்க்கிறலாம்ப்பா, 2 கோடு போட்டால் போகக்கூடாதுப்பான்னு நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா போதும்யா. ஏன்னா இப்ப அண்ணன் சொன்னதை கேட்டுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே, சின்ன பிள்ளைகிட்ட வர்ற தலைமுறையை கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா அதே தெளிவா வளர்ந்துட்டு போகுதுங்க. சரிதானே? ஆமாண்ணே, அப்படியே எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா எங்க வீட்டுல எனக்கு தெரியாது பிள்ளைய கேட்டாங்கன்னா அப்படியே அதட்டி உட்கார வச்சிருவேன். நம்ம உங்க வீட்டுல மட்டும் இல்ல, நிறைய வீட்டுல நம்ம பிள்ளைகளை அப்படித்தாயே அதட்டுறோம். பிள்ளைய கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் தேட ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், நம்ம பெரிய அறிவாளி ஆயிடுவோம். சின்ன பிள்ளைகளுக்குலாம் நம்ம இதை சொல்லி கொடுத்துறோம்யா. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1.5 லட்சம் பேர் ஆக்சிடென்ட் ஆகலையே இறந்து போறாங்களாம்யா. அதில் 70 லட்சம் பேர் இளவட்ட பிள்ளையே சம்மந்தப்பட்டிருக்காங்க. நம்மளே எத்தனை தடவை கேட்குறோம், திடீர்னு நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா, திடீர்னு நேற்று நைட்டு போயிட்டு இருந்தானாப்பா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுப்பான்னு சொல்கிறாங்க, திடீர்னு காலு நீ போச்சுப்பாங்கிறாங்க, கை இதாகி போச்சுப்பான்னு சொல்கிறாங்க. எவ்வளவு கேட்குறோம். இதுக்கெல்லாம் என்ன, இந்த மாதிரி வேகமாக போகக்கூடாது, இதெல்லாம் இந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா 5ல் விளையாது 50ல் விளையாதுன்னு சொல்கிறார் இல்லையா? சின்ன பிள்ளையிலேயே நம்ம இந்த ரூல்ஸு விதிகள்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்து வண்டி இப்படித்தான் ஓட்டணும். வண்டிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற ஒரு சாதனம். நம்மளுடைய சாதனையை சொயின்னு காட்டுறதுக்கான விஷயம்லாம் அது இல்லை. ரோடு வந்து சர்க்கஸ் கிடையாது அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம்னா அவங்க நல்லா இருந்துட்டு போவாங்க, கரெக்டாக இருந்து போவாங்க. என்ன சரிதானே? சரிதானே. ஆமாம், ரொம்ப நேரம் ஆச்சியா. நீங்களும் புள்ள போய் உட்காருங்க, அண்ணே உங்களுக்கு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரோல் விலையை நினைச்சோம்னா மூச்சு முட்டை தாயா செய்யுது. ஆமாண்ணே, சரியா சொன்னீங்க.
இனிமேல் ரோட்டில் கோடு விட்டுறத பார்த்தா நீங்கள் சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும், மறக்கவே மறக்காது. இதை அப்படியே என் பிள்ளைகள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஆஃபீஸில் எல்லாத்தையும் போய் சொல்லிடுறேன். ஓகேவா? ரைட். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை வாரி குடித்து விடு.